வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் எம்மோடு இணைந்துள்ளீர்கள். இன்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் பாவனை எவ்வளவு தூரத்திற்கு அதிகமாகி இருக்குது. அதோடு மட்டுமில்லாமல் 15 வயது உடையவர்களுக்கும் சரி, இல்லைன்னா மாணவர்களுக்கும் சரி, இந்த பெண்மணிகளுக்கும் சரி அதிகமாக போதைப் பொருள் பாவனையை பாவிச்சிட்டு வராங்க. அதோடு மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை எம்மோடு அதிதி பக்கத்தில் ஷேர் பண்ண இருக்கிறாங்க. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் வசீர் எம் ரஷாத். வணக்கம். வணக்கம். முதலாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நிறுவனத்தின் தற்போது செயற்பாடுகள் எவ்வாறு உள்ளன? ஹரணி, தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை என்று சொல்லுவது இலங்கையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைப்பொருள் கேள்வியை குறைப்பதற்கான அரசு நிறுவனமாக காணப்படுகிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் போதைப் பொருளின் கேள்வியை குறைக்கக்கூடியதாக நாங்கள் செய்யக்கூடிய சகல செயல்பாடுகளையும் இந்த நாட்டிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமாக பல்வேறுபட்ட விதமான விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது, போதைப் பொருளின் பக்கம் செல்லக்கூடியவர்களை, அதை நோக்கி போகக்கூடியவர்களை அதிலிருந்து தடுத்துக் கொள்வது. இதை நாங்கள் ப்ரிவென்ஷன் என்று சொல்லுவோம், முத்தடுப்பு என்று தமிழிலே சொல்லுவார்கள். எனவே இந்த முத்தடுப்பு நிகழ்வுகளை பல்வேறு குழுக்களை நோக்கியதாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது முதலாவது விடயமாக இருக்கிறது. இரண்டாவது, போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒருவர் இருந்தால் அவரை அதிலிருந்து மீட்டெடுத்தல், அதற்கான சிகிச்சை அளிப்பது எங்களது பிரதானமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக வேண்டி எங்களது சிகிச்சை பிரிவு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மாத்திரம் போதாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற காரணத்தால் அவர்கள் சிகிச்சை பெற்று வெளியிலே சென்று சமூகமயப்படுத்தப்பட்டதன் பின்னரும் கூட அவர்களது பிரச்சனைகள் தொடர்பாக தேடி பார்ப்பதற்காக எங்களது வெளிக்கள பிரிவு ஒன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது. சிகிச்சை பெற்று சென்றவர் அவர் நல்லொரு நிலைமைக்கு திரும்பி வாழ்நாள் பூராக போதைப்பொருள் அற்றவராக இருப்பதற்காக வேண்டி இந்த வெளிக்கள பிரிவினர் 24 மணித்தியாலமும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தோடு ஒட்டியதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்ததாக இது தொடர்பான சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கு எங்களுக்கு தரவுகள் தேவையாக இருக்கிறது. இந்த தரவுகளை பெற்றுக்கொள்வதென்றால் நாங்கள் இலங்கையிலே அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே இது தொடர்பான ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு ஆய்வு பிரிவு எங்களிடம் இருக்கிறது. அவர்கள் இலங்கையிலே போதைப் பொருளினுடைய பயன்பாடுகள், பயன்படுத்தக்கூடியவர்களின் நிலைமை, சிகிச்சை எந்த அளவுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் வெளிப்பாடுகள் என்ன, இது தொடர்பான பல்வேறு விதமான ஆய்வுகளை சர்வதேச நிறுவனங்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் விட முக்கியமாக எங்களுக்கு ஒரு ஆய்வுக்கூடம் இருக்கிறது. தென்னாசியாவிலேயே போதைப் பொருள் தொடர்பாக, போதைப் பொருட்களை கண்டறிவது தொடர்பாக மிக அழகாக வேலை செய்யக்கூடிய, மிக திறனாக வேலை செய்யக்கூடிய நவீன சாதனங்களோடு கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் எங்களிடம் இருக்கிறது. இந்த ஆய்வுக்கூடத்திலே நாங்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருட்கள் தொடர்பாக நாங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஆய்வுகளை செய்து அது தொடர்பான விடயங்களை நாங்கள் அதை சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக எங்களது பிராந்திய ரீதியாக, சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய போதைப் பொருள் தொடர்பாக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களோடு நாங்கள் ஒரு நட்புறவை பேணி வருகிறோம். இலங்கையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்களாக, பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களாக இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டிலே அல்லது கேள்வியை கட்டுப்படுத்துவதே இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக எங்கள் நிறுவனம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போதைய காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எப்படி அவங்க போதைப் பொருள் பாவிக்கிறாங்க, அதோடு மட்டுமில்லாமல் அதோட தாக்கம் அவங்களோட உடல் அமைப்பில் எவ்வாறான அறிகுறிகள் தென்படுது? போதைப் பொருட்களின் பயன்பாடு என்று எடுக்கும் பொழுதோ அதனது நிலைமைகள், அது பயன்படுத்துவது தொடர்பான விடயங்கள் இப்போது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வருகிறது. நவீனமாக வரக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களின் விருத்தி, அதோடு இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஈடுபாடு, மாணவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் காரணமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டினுடைய முறைகள், பயன்படுத்தக்கூடிய நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகிறது. இப்போது எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் என்ற அடிப்படையிலே 15 வயதினர் அதிகமாக இந்த நிலைமைக்கு போகக்கூடியதை நாங்கள் காணலாம். விசேடமாக இப்போது பெண்களிலே பயன்படுத்துவதிலே ஒரு அதிகரிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது சமூகத்திலே. எனவே இவ்வாறான அந்த ட்ரெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், இது மாறுபட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருட்களும் நவீனமாக புதிய தொழில்நுட்பத்தோடு புதிய கண்டுபிடிப்புகளாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களை பார்த்தோம் என்று சொன்னால்
ஒரு முறை பயன்படுத்தினால் கூட மனிதனை அதற்கு அடிமைப்பட வைக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தோடு அவன் செல்லும் போது குறுகிய காலத்துக்குள்ளே உளம் மற்றும் உடல் ரீதியான பல்வேறு பெற்ற உபாதைகளுக்கு பிரச்சனைகளுக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை இந்த புதிய போதைப் பொருட்களிலே காணப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு செல்லுமாக இருந்தால், தொடர்ச்சியாக செல்லும் போது நாங்கள் அதிகமாக உடல் ரீதியாக உள ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களை சமூகத்திலே சந்திக்கக்கூடிய அல்லது அசாதாரண நடத்தைகளை கொண்ட மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் சிறியவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி மாணவர்களாக இருக்கட்டும், அவங்க போதைப் பொருள் பாவிக்கிறாங்க, கட்டாயம் இவங்க பாவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை எப்படி இலகுவான முறையில் கண்டுபிடிக்கிறது? உண்மையாக ஆரணி, இது நல்ல ஒரு கேள்வி. இன்று எங்களது பெற்றோரிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் கேள்வியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், முன்னொரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே இருந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மனிதனது உடம்பிலே, உடல் உறுப்புகளிலே வெளிப்படையாக சில நோய் அறிகுறிகள் விளங்கும். கண் சிவப்பதாக இருக்கலாம், நாற்றமாக இருக்கலாம், துர்நாற்றமாக இருக்கலாம், அல்லது அவர்களது நடக்கக்கூடிய முறை, அவர்களது நடத்தைகளில் தெளிவான வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நவீன போதைப் பொருட்கள் அவ்வாறான எந்த மாற்றத்தையும் காட்டுவதில்லை. அவ்வாறான வெளிப்படையான மாற்றங்களை காட்டாத காரணத்தால் எங்களது பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள், இன்று எங்களது பிள்ளை இதற்குள்ளே சென்று இருக்கிறானா, இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறானா, இதை பயன்படுத்துகிறானா என்பதை தேடிக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சாதாரணமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கும் பொழுது இலகுவாக அதற்கு சிகிச்சை கொடுத்து அவரை அதிலிருந்து வெளியே மீட்டெடுக்கலாம். ஆனால் அதை மீறி ஒரு அடிமைத்தனத்துக்கு அவர் செல்லும் பொழுது அவரை மீட்டெடுப்பதிலே நாங்கள் ஒரு பெரும் பிரயத்தனத்தை இட வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், அந்த மூளை அதற்கு பழக்கப்பட்டு விடுகிறது. எனவே இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பது என்று சொல்லும் பொழுதோ நாங்கள் பல்வேறு விதமான நவீன முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கிறது. மிக முக்கியமாக, குறிப்பிட்ட ஒரு நபர் போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிப்பார் என்று சொன்னால், அவர் தொழிலுக்கு செல்பவராக இருந்தால் முதலாவது தொழிலுக்கு லீவு போட தொடங்குவார். தொழிலுக்கு செல்வதிலே அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கும். அதே போல பாடசாலை மாணவனாக கல்வி கற்கக்கூடியவனாக இருந்தால் அவன் அந்த கல்வியிலே பின்னடைவு காட்டக்கூடியவனாக, பாடசாலைக்கு செல்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவனாக, பாடசாலைக்கு லீவு போடக்கூடியவனாக மாறுவான். எனவே இந்த பாடசாலையை விட்டு இடைவிலகல், தொழிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறைதல் அல்லது தொழிலுக்கு செல்லாமல் இருத்தல் போன்ற விடயங்கள் முதலாவது கட்டத்திலே இதற்கான அறிகுறிகளாக காட்டப்படுகிறது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம், அவர்களது நண்பர்கள் வட்டம் மாறுபடும். இவ்வளவு காலமும் நல்ல நண்பர்களோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள், புதிய நண்பர்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத செயல்பாடுகளை செய்யக்கூடிய, சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட விதமாக செயல்படக்கூடிய அல்லது வெளிரங்கமாகவே சில உபகலாச்சாரங்கள், சிலரை நீங்கள் கண்டிருக்கலாம். அவர்களது பொருந்தாத சில சிகை அலங்காரங்கள், சில நகைகளை அணிந்திருத்தல், பலவிதமான இவ்வாறான அதாவது உடைகள் கூட, அவற்றில் இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் கூட சமூகம் ஏற்றுக்கொள்ளாத, எங்கள் சமூகத்துக்கு ஒவ்வாத பொருந்தாத நிலைமையில், சில நேரங்களில் எங்கள் காலநிலைக்கு பொருந்தாத நிலைமையில் இருப்பதை பார்க்கும் பொழுதோ அவர்களது மாற்றத்தை எங்களால் உணரலாம். இவ்வாறு பிழையான அல்லது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு அவர்கள் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அவர்களது நண்பர் வட்டம் மாறுபடும். இது இரண்டாவது அறிகுறியாக இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு அறிகுறியாக இருக்கக்கூடியது, இவர்கள் பிரச்சனைகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு காலம் அமைதியாக நன்றாக இருந்த ஒருவர் பிரச்சனைகளிலே ஈடுபட ஆரம்பிப்பார். இந்த பிரச்சனைகளின் அடிப்படையை நாங்கள் தேடிக்கொண்டு போகும் பொழுதோ அந்த பிரச்சனைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, எந்த தொடர்பும் இருக்காது. எனவே தொடர்பற்ற பிரச்சனைகளில் ஈடுபடல், அதிக கோபம், இவ்வாறான விடயங்கள் அவருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்த மிக முக்கியமான விடயம், எங்களது சுவாத்தியங்களை, எங்களது சுவாத்தியத்தை, காலநிலையை கணக்கில் எடுக்காது, காலநிலையை பற்றிய உணர்வில்லாத உடைகள் மற்றும் செயல்பாடுகள் அவர்களிடத்திலே காணப்படும். உதாரணமாக, மிக குளிரான நேரத்திலே அவர்கள் ஏசியையும் போட்டு அதாவது ஃபேனையும் போட்டு ஒரு வெயில் காலத்திலே நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளை அணிந்தவர்களாக, அந்த குளிர் விளங்காதவர்களாக காணப்படுவார்கள். இதே மறுபக்கம் சூடான காலத்திலே ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், அது எதையுமே பயன்படுத்தாமல் 4 உடைகளை போட்டு இறுக்கி மூடி போர்த்தி வியர்க்க இருக்கக்கூடியவர்களாக காணப்படலாம். அதாவது சுயநினைவற்ற ஒரு நிலைமை, காலநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு சுயநினைவற்ற தன்மையை நாங்கள் இவர்களிடையே உணரலாம். இதே போல போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய சில உபகலாச்சாரங்கள் இருக்கிறது, கண்டறியப்பட்ட உபகலாச்சாரங்கள். இந்த உபகலாச்சார
கலாச்சாரங்கள் இவர்களிடத்திலே வரும். இவ்வளவு காலமும் கேட்ட பாடல்களை விட்டும் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில விதமான பாடல்கள் இருக்கிறது. அவ்வாறான பாடல்களை கேட்க ஆரம்பிப்பார்கள். ஒரு சில நிறங்கள் இருக்கிறது, பொதுவாக அவ்வாறானவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நிறங்களை அதிகம் விரும்பி பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள். இவ்வாறான கலாச்சார மாற்றங்கள், உப கலாச்சார மாற்றங்களை நாங்கள் அவரிடம் அவதானிக்கலாம். எனவே இவ்வாறான அவதானங்களோடு சேர்த்து சில நேரங்களிலே நாங்கள் முன்னர் அவதானித்ததை போல கண்கள் சிவத்தல், அதே போல நாற்றம், துர்நாற்றம், இவ்வாறான சில விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் பொதுவாக எங்கள் கண் வில்லைகளை, ஐரிஷ் என்று சொல்வார்கள், இதை நாங்கள் பரிசோதிப்பது ஒருவர் மரணித்து விட்டாரா என்பதை நாங்கள் அதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. ஆனால் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது இந்த கண் வில்லைகள் வெளிச்சத்துக்கேற்ப சுருங்கி விரியக்கூடிய தன்மை அற்றதாக மாறும். எனவே ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்திய நிலைமையில் ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறார் என்றிருந்தால் அவரது கண் வில்லைகள் செயல்படாமல் இருக்கும் பொழுதோ நவீன ரகத்திலான ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற அந்த சந்தேகத்துக்கு நாங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை எப்படி பார்க்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா, அவர் திருத்தவே முடியாது, அந்த பாவனையிலிருந்து அவங்களை வெளியவே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரவலா பேசிட்டு வராங்க. இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், இது பொதுவாகவே எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிழையான கருத்து. அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிய ஒருவர் சரியான முறையிலே சிகிச்சைகள் அளிக்கப்படும் பொழுதோ, சரியான தலையீடு அவருக்கு மேற்கொள்ளப்படும் பொழுதோ நிச்சயமாக அவரை அதிலிருந்து திருத்தி எடுக்கலாம், அவரை அதிலிருந்து மாற்றலாம். ஆனால் அந்த சரியான சிகிச்சை முறைமை என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக எங்கள் சமூகத்திலே அதிகமான அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது, அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த பிரச்சனையை அதாவது திருத்த முடியாது, அல்லது இவர்களை என்ன காரணம் கொண்டும் திருத்தி எடுக்க முடியாது, நாங்கள் 2 முறை 3 முறை முயற்சித்தோம், இருந்தும் அவர் திருந்துவதாக இல்லை, நாங்கள் அவரை கைவிட்டு விட்டோம் என்ற ஒரு பிழையான முடிவுக்கு செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது அவ்வாறானதாக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அடிமை சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் தான் ரிலாப்ஸ் என்று சொல்வார்கள், மீண்டும் பயன்படுத்துதல். இந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட ஒருவர் அதிலிருந்து திருந்தி வருவதும் மீண்டும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது அதை பயன்படுத்த ஆரம்பிப்பதும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சாதாரண விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அவரை மீண்டும் பயன்படுத்தி விட்டார் என்று கைவிட்டு விடாமல் மீண்டும் மீண்டும் அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவரை நல்லவராக மாற்றுவதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. உதாரணமாக எங்கள் வீட்டிலே ஒருவருக்கு நீரிழிவு நோய் அல்லது ஹை ப்ரெஷர் இருக்கிறது, குருதி அழுத்தம் இருக்கிறது என்று வைப்போம். இவர் சில காலம் மருந்தை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார். விட்டவுடன் இவரது குருதி அழுத்தமோ அல்லது நீரிழிவு மட்டமோ அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து 2-3 முறை இவர் அந்த மருந்தை பயன்படுத்துவதை விடும் பொழுதோ நாங்கள் யாருமே இவரை கவனிக்காமல் விட வேண்டும், இவரை கவனிப்பதிலே பிரயோசனம் இல்லை என்ற முடிவுக்கு வருவதில்லை. மாறாக நாங்கள் அவருக்கு சொல்லி அவருக்கு விளங்க வைத்து அந்த மருந்தை திரும்ப திரும்ப பயன்படுத்த தூண்டக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த விடயத்தில் மாத்திரம் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களது விடயத்தில் மாத்திரம் ஒரு பிழையான முடிவுக்கு வருகிறோம். என்ன முடிவு? இவர்களை திருத்த முடியாது, இவர்களை மாற்ற முடியாது. ஆனால் சரியான சிகிச்சை முறைமை என்பது குறைந்தது 1 வருட காலம் வரைக்கும் அவருக்கு அந்த சிகிச்சை சரியான முறையிலே அளிக்கப்படல் வேண்டும். அதிலே முதல் 14 நாட்கள் குறைந்தது, சில நேரங்களிலே அதை விட அது மேலதிகமாக செல்லலாம், அவர்கள் போதைப்பொருளை பயன்படுத்துவதை நிறுத்தியதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய உடல் உள உபாதைகள் என்று சொல்வார்கள், வித்ரோவல் சிண்ட்ரோம்ஸ் என்று சொல்வார்கள், அதற்கான அந்த சிகிச்சையை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த வித்ரோவல் சிண்ட்ரோம்ஸுக்கான சரியான முறையிலான சிகிச்சையை கொடுக்கும் போதுதான் மீதி விடயங்கள் தொடர்பாக அவர் அந்த கவனத்தை செலுத்தக்கூடிய அடுத்த சிகிச்சை மட்டத்துக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு அவர் மாற்றப்படுவார். அடுத்ததாக அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சிகிச்சை என்னவென்று சொன்னால் உளவளத்துணை. சரியான முறையிலே அவருக்கு உளவளத்துணை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். 1 வருட காலம் வரையிலாவது அவருக்கான உளவளத்துணை சிகிச்சை வழங்கப்படல் வேண்டும். காரணம், அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, பிஹேவியரல் சேஞ்ச் என்று சொல்வார்கள், அந்த பிஹேவியரல் சேஞ்சை உருவாக்குவது அந்த குறிப்பிட்ட நபரை பொறுத்ததாக இருக்கிறது. ஒரு சிலர் தனது பழக்கங்களை 1 மாதத்திலே 2 மாதத்திலே மாற்றிக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு 1 வருடம் வரையில் 2 வருடம் வரை கூட காலம் தேவைப்படலாம். எனவே சரியான மாற்றம் வரும் வரையும் அவருக்கு சிகிச்சை அளிப்பது, அதே போல ஆஃப்டர் கேர் என்று சொல்வார்கள், சிகிச்சைக்கு பின்னராக அவரை கவனித்துக் கொள்வது.
குறைந்தபட்சம் உலக அளவிலே சொல்லக்கூடிய விடயம் 5 வருடங்களாவது அவர் கட்டாயமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட அந்த கவுன்சிலரது அல்லது யாராவது ஒரு கவுன்சிலர் உளவள துணையாளரது அவதானிப்புக்கு கீழே இருக்க வேண்டும். வீட்டவர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்களும் அவரோட அவதானமாக இருக்க வேண்டும். அவரிடம் சிறியொரு மாற்றத்தை காணும் போது கூட, அவரது மனதிலே சின்னொரு தளம்பல் ஏற்படும் போது கூட அவரை குறிப்பிட்ட உளவள துணையாளரோடு தொடர்பு கொள்ள வைப்பதன் மூலம் நாங்கள் தொடராக அவரை அந்த போதைப் பொருளுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே இலங்கையில் இந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முறையான சிகிச்சைகளை மேற்கொள்வதன் மூலம் முறையான ஒரு நல்ல ஒரு உளவள துணையாளரிடம் அவரை கொண்டு சென்று சிகிச்சைக்கு முற்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை குணப்படுத்த முடியாது என்ற கருத்து சமூகத்திலே பரவலாக நிலவக்கூடிய கருத்து ஒரு பொய்யான உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. இதற்கான காரணம் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இது தொடர்பான விஞ்ஞான ரீதியான அறிவு குறைவாக எட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? கண்டிப்பா. அதாவது மட்டுமில்லாமல் இப்ப போதை பாவனைக்கு உள்ளானவங்க நிறைய பேர் சிகிச்சை எடுத்துக்கொள்றாங்களோ இல்லையோ, அது ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த கவுன்சிலிங்க்கு போயிடுவாங்க. எங்க எடுத்தாலும் கவுன்சிலிங் போனா சரியாயிரும். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கவுன்சிலிங் போனா இந்த மாதிரியான இந்த போதை சம்பந்தமான பாவனைக்கு உட்பட்ட மக்களை அப்படியே குறைச்சு கொண்டே வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இலங்கையில இருக்குது. ஸோ அந்த போதை பொருள் சம்பந்தமா கவுன்சிலிங் போற அந்த கற்கை முறைகள் இலங்கையில ப்ராப்பரா இருக்கா? ஆமாம், இலங்கையை பொறுத்தவரையில் மேல் நாடுகளில் போல் இல்லாமல் இதுவரையிலும் உளவளத்துணையோ அல்லது சமூக பணி சோஷியல் ஒர்க் என்று சொல்வார்கள், இதோ ப்ரொஃபஷனலிசமாக மாற்றப்படவில்லை. எனவே இந்த ப்ரொஃபஷனலிசம் என்பது சாதாரணமாக ப்ரொஃபஷனலிசம் என்று சொல்லக்கூடிய விடயம் சாதாரணமாக அந்த குறிப்பிட்ட துறைக்கான சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் கற்கை நெறிகளை உருவாக்குவதன் மூலம்தான் உருவாக்கப்படுகிறது. பொதுவாக எத்திக்ஸ் என்று சொல்வார்கள், கோட் ஆஃப் எத்திக்ஸ், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் ஒரு துறையை ப்ரொஃபஷனலிசமாக மாற்றுகிறது. இலங்கையிலே அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் உளவள துணையாளர்களுக்கோ அல்லது சமூக பணியாளர்களுக்கோ இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. எனவே இந்த பிரச்சினை காரணமாக இலங்கையிலே சரியான ஒரு உளவள துணையாளர் யார் என்பதை தெரிவு செய்து கொள்வதில் மக்களிடையே ஒரு பாரிய பிரச்சனை இருக்கிறது. அதிலும் விசேடமாக உளவள துணையாளர் என்றால் நல்ல முறையிலே கதைக்கக்கூடியவர், நன்றாக கதைக்க தெரிந்தவர் என்றுதான் எங்கள் பொதுமக்கள் பெரும்பாலான நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் ஹரணி, கதைப்பது என்பது சில நேரங்களிலே என்னை விட உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த துறையிலே கற்றவராக இருக்க மாட்டீர்கள். சில நேரங்களிலே எங்கள் மத தாபனங்களில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் மிகச் சிறந்த முறையிலே கதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களது மூதாதையர்கள் அவர்கள் சிறந்த முறையிலே கதைகளை சொல்லி மனதை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். கதைப்பது மாத்திரம் என்பது உளவளத்துணை அல்ல. உளவளத்துணையிலே சிகிச்சை திட்டமிடல் இருக்கிறது, சிகிச்சை முறைமைகள் இருக்கிறது, அதே போல சிகிச்சைகள் இருக்கிறது. அதாவது தெரப்பீஸ்ன்னு சொல்வார்கள், பல்வேறு விதமான தெரப்பீஸ் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த தெரப்பீஸை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மட்டுப்படுத்த அளவிலே இருக்கிறது. எனவே இன்று போதைப்பொருள் சம்பந்தமான உளவளத்துணை துறையிலே விசேடத்துவம் பெற்றவர்கள் இலங்கையிலே மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் விசேடமாக சர்வதேச ரீதியாக இதிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள், சர்வதேச கிரெடென்ஷியல்ஸ் என்று சொல்வார்கள், பெற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களானவர்கள் சிறந்த முறையிலே பேசலாம் என்பதை விடுத்து அவர்கள் இது தொடர்பாக இந்த துறை சார்பாக அவர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அல்லது அவர்கள் என்ன கற்றிருக்கிறார்கள், அவர்கள் அனுபவம் எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதை நினைத்து அவர்கள் அது தொடர்பாக தேடி இவ்வாறான சிகிச்சையாளர்கள் உளவள துணையாளர்களிடம் அவர்களை முற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையான நாங்கள், அதே போல நாட்டா என்று சொல்வார்கள், புகையிலை மற்றும் மதுசாரத்துக்கு பொறுப்பான தேசிய அதிகார சபை, இவர்களிடம் அதாவது பயிற்றப்பட்ட உளவள துணையாளர்கள் இருக்கிறார்கள். 1948 என்று சொல்லக்கூடிய நாட்டாவினுடைய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதனூடாகவோ, 1927 என்று சொல்லக்கூடிய தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதனூடாகவோ ஒரு அதாவது குவாலிஃபைடான இந்த துறையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு உளவள துணையாளரின் உதவியை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கையில் உள்ள பொதுமக்களுக்கு இருக்கிறது. எனவே நேர்களாகிய
நீங்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் 1948 அல்லது 1927 என்ற இலக்கத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு முறையான சரியான உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அரசாங்கத்தினாலே இலங்கை அரசானது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இளம் வயதினர் எந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல போதைப் பொருளுக்கு அடிமையாடுறாங்க? ஆமா, பொதுவாகவே அதாவது இளம் பிராயத்தினர் என்று சொல்லும் போது 13 வயதினர், டீனேஜர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த டீனேஜர்ஸ் குறிப்பிட்ட போதைப்பொருள் பயன்பாடு மாத்திரமல்ல, பழக்க ரீதியாக பிஹேவியரல் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான அடிக்ஷனுக்கும் போவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மூளையினுடைய வளர்த்தி விருத்தி தொடர்பான ஒரு சம்பூர்ணமான அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். சாதாரணமாக மனிதனது மூளையினுடைய வளர்ச்சியானது 5 வயதோடு நின்றுவிடும். 5 வயதுக்கு பின்னர் வளர்ச்சி ஏற்படுவதில்லை. 5 வயதிலிருந்து 26, 27 வயது வரையும் விருத்தி இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூளையினுடைய விருத்தியானது மூளையின் பின்பக்கத்திலிருந்து முன்னோக்கியதாகத்தான் இடம்பெறும். எங்களது மூளையில் 2 பிரதானமான பகுதிகள் இருக்கிறது. மூளையின் நடுப்பகுதி ஒன்று இருக்கிறது. இதை நாங்கள் ரிவோர்ட் பாத்வே என்று சொல்லுவோம், லிம்பிக் சிஸ்டம் என்று சொல்லுவோம். இந்த ரிவோர்ட் பாத்வே ஆனது எங்களுக்கு களிப்பான விடயங்களை செய்யுமாறு தூண்டிக்கொண்டிருக்கும். களிப்பான ஒரு விடயத்தை செய்கிறோம். உதாரணமாக, பொதுவாக நான் பெண்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் ஒரு விடயத்தை சொல்வேன். பச்சை மாங்காயை சிறிதாக வெட்டி உப்பு, கொச்சிக்காய் தூள் போன்றவற்றை போட்டு வைத்திருப்பதை காணும்போது எங்களுக்கு பசிக்கிறதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. நிச்சயமாக எங்கள் நாவு, எங்கள் கண்கள் அதை வாங்குமாறு எங்களை தூண்டும். எங்கள் மூளை எங்களை வாங்குமாறு தூண்டும். அந்த தூண்டலை மேற்கொள்வது அந்த லிம்பிக் சிஸ்டம். அதாவது இது ஒரு சுவையானதாக இருக்கும். இந்த சுவை உங்களுக்கு இன்பத்தை தரும், களிப்பை தரும் என்று மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தூண்டுதலை மேற்கொள்ளக்கூடிய பகுதி மூளையின் நடுப்பகுதியில் இருக்கிறது. அதே போல இன்னொரு பகுதி இருக்கிறது, ஃப்ரண்டல் லோப் என்று சொல்வார்கள், ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்று சொல்வார்கள். இது எங்கள் நெற்றியோடு இருக்கக்கூடிய முன்பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி தான் மனிதன் லாஜிக்கல் திங்கிங், அதாவது தர்க்க ரீதியாக சிந்திப்பதற்கு பொறுப்பான பகுதி. உதாரணமாக, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு வந்த பின்னால், 26, 27 வயதுக்கு வந்ததன் பின்னால், நான் ஒரு பெண்ணை கண்டு காதல் வயப்படுவதற்கும் 13 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை கண்டு காதல் வயப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த 13 வயது காதல் ஒரு செகண்டிலே முளைக்கும். ஆனால் 26, 27 வயதுக்கு பின்னர் வரக்கூடிய காதல் பல வருடங்களை சிந்தித்து மிக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தோடு தான் ஏற்படும். காரணம் அதாவது இந்த மூளையிலே முன்பகுதி செயல்படுவது தான் காரணம். அந்த முன்பகுதி செயற்படும் போதோ இதனுடைய விபரீதம் என்ன, இதற்கு பின்னர் இவ்வாறு செய்தால் என்ன நடக்கும், இதில் எனக்கு என்ன பிரயோசனத்தை அடையலாம், இதில் என்ன பயங்கரமான பிரச்சனைகள் எனக்கு வரும் என்பது தொடர்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் இந்த முன்பகுதி மூளையானது மனிதனிலே இறுதியாக விருத்தி அடையக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த முன்பகுதியினுடைய விருத்தி 21 வயதிலே தான் ஆரம்பிக்கிறது. பொதுவாக 21 வயதிலே எங்கள் சமூகத்திலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் அதை சொல்லுவோம் கீ பர்த்டே என்று சொல்லி. இந்த கீ பர்த்டே 21 வயதிலே கொண்டாடுவதற்கான காரணம், 21 வயதிலே தான் அவனுக்கு அந்த மனிதனுக்கு தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய சக்தி உருவாக ஆரம்பிக்கிறது. எனவே இப்போது இவன் தர்க்க ரீதியாக சிந்திப்பான், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் தர்க்க ரீதியாக சிந்திப்பான். இவனிடத்திலே வீட்டின் பொறுப்பை கொடுக்கலாம், வீட்டின் திறப்பு கோர்வையை கையிலே கொடுக்கலாம் என்பதைத்தான் இந்த கீ பர்த்டே ஊடாக சொல்ல வருகிறார்கள். கீ பர்த்டேயை கொண்டாடக்கூடிய எங்கள் சமூகத்தினர் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பில் இந்த நிலைமையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த 13 வயதினர் அவர்களுக்கு எது மகிழ்ச்சி தரும் என்று நினைக்கிறார்களோ, எது எனக்கு இன்பமாக இருக்கும், களிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவராக மாறுவார். எனவே அந்த வயதிலே அவர்களுக்கு தேவையான அன்பு, அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களது சுய அடைவு தேவை, அவர்கள் சமூகத்திடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் அந்த வயதிலே வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை ரோல் மாடல் கன்ஃப்ளிக்ட் என்று சொல்வார்கள். நான் ஒரு வளர்ந்தவனா, பெரியவனா அல்லது சிறியவனா, எனக்கு தனியாக முடிவு எடுக்கலாமா அல்லது நான் இன்னும் எடுக்க முடியாதா என்ற ஒரு இரண்டும் கெட்ட நிலைமையிலே அவர்கள் இருக்கக்கூடியதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறான நிலைமையிலே பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே சரியான பெற்றோர் திறன்களை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த வயதிலே அவர்களது தேவையை கிட்ட நின்று பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதிலே நாங்கள் வித்தியாசம் காணலாம். இதிலே நான் முக்கியமாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு வீட்டிலே சென்றிருக்கும் போது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை மகன்
தந்தையினுடைய மடியிலே வந்து உட்கார்ந்து அவரது கழுத்திலே கையை போட்டு தொங்கி அப்பாட்ட கேட்ட ஒரு விஷயம், அப்பா ஒரு துண்டு கேக் எடுத்து சாப்பிடட்டா. அந்த மகனுடைய வயது 16, ஓலவல் செய்யக்கூடிய மகன். எங்கள் சமூகத்திலே எத்தனை குடும்பங்களில் 16 வயது மகன் அப்பாவின் மடியிலே உட்கார்ந்து கழுத்திலே கையை போட்டு காதிலே ரகசியம் பேசி தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு எங்கள் உறவு தகப்பன் மகன், தாய் மகள், தகப்பன் மகள், தாய் மகன் என்ற உறவு கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். எப்போது இந்த உறவு இவ்வாறு கட்டியெழுப்பப்படுகிறதோ, எப்போது இந்த 11 வயதினரின் தேவைகள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளப்பட்டு பெற்றோரால் நிறைவேற்றப்படுகிறதோ, எங்கள் 11 வயதினரை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆய்வு அறிக்கைகளின்படி 178% போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தனது முதல் போதைப் பொருள் பயன்பாட்டை 14 வயதுக்கும் 23 வயதுக்கும் இடையிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த 14 முதல் 23 வயது என்பது போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பிலே மிக முக்கியமான ஒரு வயதெல்லையாக இருக்கிறது. இந்த வயதெல்லைக்குரிய அதாவது தனது பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர் மிக கவனமாக இது தொடர்பாக அவதானத்தோடு செயல்பட வேண்டும். கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அவர்கள் எதிர்கொள்ற சவால்களா இருக்கட்டும், இல்லாட்டினா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்கன்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதோட மட்டும் இல்லாமல் இப்படி ரெகுலரா அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டே இருக்காங்க. எந்த நேரமே அவங்க போதைப் பொருளும் கையுமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய தீமைகள் என்ன? ஆமா, விசேடமாக நீங்கள் எந்த போதைப் பொருளை எடுத்தாலும் அந்த போதைப் பொருள் சென்று வேலை செய்வது மூளையில் தான், மனிதனது மூளையில், அதாவது மத்திய நரம்பு தொகுதி, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதிலே மிக முக்கியமான உறுப்பு தான் மூளை. மூளையிலும் அந்த போதைப்பொருள் வேலை செய்வது நான் சொன்ன அந்த லிம்பிக் சிஸ்டம் அல்லது அந்த ரிவோர்ட் பாத்வே என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில். அங்கே ஒரு நொதியம் இருக்கிறது, ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்வார்கள், அதாவது டோபமின் என்று சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நாங்கள் களிப்பான விடயங்களை செய்யும் போது இந்த குறிப்பிட்ட டோபமின் வெளியாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த டோபமின் வெளியாகும் போது எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நாங்கள் மறப்போம், இவ்வாறான விடயங்கள் நடக்கும். அதாவது முக்கியமாக டோபமின் அதிகமாக மனிதனுக்கு இயற்கையாக வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு விருப்பமான ஒருவரது அணைப்பில் இருக்கும் சந்தர்ப்பம். சில நேரங்களில் அது எங்களது பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக, தந்தையாக, அவர்களது அணைப்பில் இருக்கும் போது எங்களுக்கு டோபமின் மிக அதிகமாக சுரக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு ரிலாக்ஸை, ஒரு நல்ல நிலைமையை உணர்வோம். எனவே தான் எங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நாங்கள் யாரையாவது கட்டிப்பிடித்து அழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வரும். அவ்வாறு அழுததன் பின்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களது துன்பத்திலே அரைவாசிக்கும் மேற்பட்ட பகுதியை நாங்கள் மறந்திருப்போம். நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமைக்கு மாறி இருப்போம். எனவே இது ஏற்படுத்துவது இந்த டோபமைன். இந்த சகல போதைப் பொருட்களும் சென்று வேலை செய்வது இந்த டோபமைனில் தான். ஒன்று, டோபமின் சுரப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். அந்த போதைப் பொருள் போயிட்டு டோபமின் சுரப்பை அதிகரிக்க செய்யும். அல்லது டோபமினுக்கு பதிலாக இந்த போதைப் பொருள் சென்று வேலை செய்யும். எனவே இந்த 2 விடயங்களையும் தான் செய்து கொண்டு இருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட பிரச்சனையானது மூளையிலே ஏற்படக்கூடிய ஒரு நோயாக கண்டறியப்படுகிறது. மூளையிலே ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு முறையான சிகிச்சைகள் வழங்குவது அவசியம். இவர் இதை நிறுத்தும் போது அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்க வேண்டும். பின்னர் அவருக்கான உளவள துணை சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான சரியான சிகிச்சைகளை முறையாக வழங்கப்படும் போது இவர்களை அதை விட்டு வெளியில் எடுக்கக்கூடிய, திருத்தி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த போதைப் பொருள் பாவனை அடிக்கடி பாவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் போது இலங்கையில் இது சம்பந்தமான சிகிச்சை முறைகள் ஏதேனும் உண்டா? நிச்சயமாக இதற்கான சிகிச்சை முறைகள் பலவிதமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாகவே எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையான ஒரு எண்ணக்கருவை நான் சொல்ல விரும்புகின்றேன். போதைப்பொருள் பயன்படுத்தியவரை அவரது வீட்டிலே வைத்து அல்லது அந்த சூழ்நிலையிலே வைத்து திருத்த முடியாது, இவரை எங்காவது அனுப்ப வேண்டும். இதுதான் பொதுவாக நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையாக இருக்கிறது. இது ஒரு பிழையான விடயம். எங்காவது அவரை அனுப்பி திருத்துவது என்பது உண்மையாக விஞ்ஞான ரீதியான இறுதியான முடிவாகத்தான் இருக்கும். சரியாக அவரை முறையாக திருத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் வாழக்கூடிய அந்த சூழலிலிருந்து திருத்துவதுதான் மிகச் சிறப்பானதாக, மிகவும் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான முறையாக இருக்கிறது. எனவே இதற்கான சந்தர்ப்பங்கள் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் சகல மாவட்ட வைத்தியசாலைகளிலும், சகல தள வைத்தியசாலைகளிலும் உளநல பிரிவு ஒன்று இருக்கிறது.
இந்த உளநல பிரிவுக்கு செல்வதனூடாக இவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதே போல உளவளத்துணை சிகிச்சைக்காக வேண்டி அவர்கள் அவ்வாறான குறிப்பிட்ட வைத்தியசாலைகளை நாடலாம். அல்லது உளவளத்துணையாளர்கள் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பிரதேச செயலகங்களிலும் இருக்கிறார்கள். இந்த பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய உளவளத்துணையாளர்களது உதவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே மருத்துவ சிகிச்சையை அந்த வைத்தியசாலையிலே பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய உளவளத்துணையாளரிடமிருந்து அல்லது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. இவ்வாறானவர்களது உதவியை பெற்றுக்கொண்டு அதே சமூகத்தில் அவர் வாழக்கூடிய இடத்திலிருந்து குடும்பத்தினுடைய உதவியோடு குடும்பத்தோடு சேர்ந்து அவர் திருந்தக்கூடிய வசதி வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இலங்கையிலே அரசு சார்பாக நாங்கள் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இதற்கு மேலதிகமான உதவி தேவைப்படும் போது இலங்கையிலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பான தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய பயிற்றப்பட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களது உதவியை நாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த இரண்டு சந்தர்ப்பமும் மீறப்படும் போதுதான் அவரை நாங்கள் எங்காவது ஒரு நிலையத்துக்கு அனுப்பி சிகிச்சைக்குட்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவ்வாறான நிலையங்கள் அரசு சார்பான நிலையங்கள் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு கீழே 4 இருக்கிறது. ஒன்று நிட்டம்புவ, கண்டி, காலி, கொழும்பு. இந்த 4 நிலையங்களுக்கும் அனுப்பி சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கீழே பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 13 தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு அனுப்பியும் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, போதைப் பொருளுக்கு அடிமையாகிய சிலர் சிகிச்சைக்கு வருவதற்கு விரும்புவதில்லை. நான் மேற்குறிப்பிட்ட எந்த சிகிச்சை நிலையத்தில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவரது விருப்பம் அவசியமாக இருக்கிறது. ஆனால் விருப்பமில்லாத ஒருவரை எவ்வாறு அனுப்பலாம் என்பதை கேட்டால் 2007ஆம் ஆண்டு 54ஆம் இலக்க விசேட சட்டம் ஒன்று இருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்தலும் புனர்வாழ்வளித்தலும். இந்த சட்டத்திலே 3ஆம் பாகம் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் கட்டாய சிகிச்சை அளித்தல். எனவே போலீசார் சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய போலீசாரின் உதவியை பெற்று கட்டாயத்தின் பேரில் குறித்த நபரை நாங்கள் சிகிச்சைக்கு அனுப்பலாம். அவ்வாறு கட்டாயத்தின் பேரில் மாத்திரம் அனுப்பக்கூடிய நிலையங்கள் இலங்கையிலே கந்தக்காடு, அதே போல சேனபுர, அதே போல பூந்தோட்டம், வவுனியா பூந்தோட்டம் என்ற இடங்களிலே காணப்படுகிறது. எனவே கட்டாயத்தின் பேரில் அனுப்பக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பலாம். அதே போல விருப்பத்தின் பேரில் செல்லக்கூடியவர்களை நாங்கள் இந்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. மாறாக கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடியவர்களிலும் அடக்கமாக சரியாக இருப்பார்கள் என்று நீதிமன்றம் தீர்மானிக்கக்கூடியவர்களை இந்த நிலையங்களுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் மிக சிறந்த ஒரு நிலைமை, அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள், சமூகம் சார் அல்லது சமூகத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறை. இதை பின்பற்ற முடியும் என்று சொன்னால் மிகச் சிறந்தது. காரணம், அந்த சமூகத்திலே வாழ்ந்து அதே நபர்களை கண்டு அவர்களோடு பழகி இருந்தாலும் திருந்தி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் பழகிக் கொள்வதால் தொடர்ந்தும் வாழ்க்கையிலே அவர் போதையற்றவராக மாறுவார். மாறாக வேறொரு இடத்துக்கு சென்று அவர் போதையற்றவராக மாறி திரும்பவும் இந்த சூழலுக்கு வரும்போது பழைய நிலைமைக்கு அவர் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் சமூகம் முக்கியமாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருளுக்கு அடிமையாதல் என்பது ஒரு நோய், ஒரு பழக்கம் அல்ல. ஒரு நோயாளியை நாங்கள் போலீசாரிடம் ஒப்படைப்பதன் மூலமோ சிறைச்சாலையில் அடைப்பதன் மூலமோ எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்த முடியாது. எனவேதான் கட்டாயமாக அவர்கள் முறையாக சிகிச்சைக்குட்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீட்டிலே யாருக்காவது காய்ச்சல் வந்தால், எங்கள் வீட்டிலே யாருக்காவது ஏதாவது நோய் வந்தால் நாங்கள் போலீசாருக்கு கால் பண்ணி இவ்வாறு எங்கள் வீட்டிலே ஒரு நோயாளி இருக்கிறார், வந்து அவரை ஏற்றிச் செல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த நபரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆனால் போதைப்பொருள் பயன்படுத்துவர் ஒரு நோயாளியாக இருக்கிறார், அது நோய் என்று அறியாத காரணத்தால் நாங்கள் வைத்தியசாலைக்கு போட வேண்டிய தொலைபேசியை நாங்கள் போலீசாருக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பிழையான நடைமுறைகளை கடைபிடிக்காமல் சரியான முறையான நடைமுறையிலே இலங்கையில் இவர்களுக்கான சிகிச்சையை இலவசமாக அல்லது மிக குறைந்த கட்டணத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இவர்களை திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பா நிறைய சட்ட மூலங்கள் பத்தி எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதோட மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான போதைப் பொருள் அடிமையானவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கான சட்ட மூலங்கள் இலங்கையில இப்பயுமே காணப்படுதா? அதோட மட்டுமில்லாமல் இது விபரித்து கொஞ்சம் கூற முடியுமா? மிக முக்கியமான சட்டம் தான் 2007ஆம் ஆண்டு 54ஆம் இலக்க சட்டம். அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்தலும் புனர்வாழ்வு அளித்தலும் என்ற சட்டம். இதிலே
போதைப் பொருளுக்கு அடிமையானவரை எவ்வாறான சிகிச்சை முறைகளுக்கு உட்படுத்தலாம், கட்டாயத்தின் பேரில் எவ்வாறு உட்படுத்தலாம், சுய விருப்பத்தின் பேரில் எவ்வாறு உட்படுத்தலாம் என்ற விடயங்கள் கூறப்பட்டிருப்பது போன்று இன்றைய காலத்தில் பலர் எண்ணக்கூடிய, பலரது தேவையாக காணப்படக்கூடிய போதைப் பொருள் சிகிச்சை நிலையங்களை ஆரம்பிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் தரப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இது தெரியாது. எனவே நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒரு கட்டிடத்தை எடுத்து ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பது போன்று இவ்வாறான சிகிச்சை நிலையத்தை ஆரம்பித்து விடலாம் என்று. அவ்வாறு இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் அந்த சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. குறிப்பிட்ட அந்த கட்டிடத்தின் பரப்பளவு எவ்வளவு இருக்க வேண்டும், கட்டிடத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய அந்த எம்டி லேண்ட், அதாவது அந்த குறிப்பிட்ட நிலத்தினுடைய பரப்பளவு எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த கட்டிடத்துக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறிப்பிட்ட சிகிச்சை பெறக்கூடியவர்களது ஒரு கட்டிலுக்கு எத்தனை சதுர மீட்டர்கள் ஒதுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக குறைந்த அளவு அதாவது வசதிகள் என்ன, அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறான குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது கல்வி தகமைகள் இருக்க வேண்டும், அவர்களது பதவிகள் என்ன, இவ்வாறான விடயங்கள் கூட மிக திட்ட தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையில் போதைப்பொருள் சிகிச்சை நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே கட்டாயமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு கீழ் அந்த குறிப்பிட்ட சிகிச்சை நிலையமானது பதியப்படுதல் வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படாமல் நடத்தக்கூடிய சிகிச்சை நிலையத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் 1984 ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தின் கீழும் 2007ஆம் ஆண்டு 54ஆம் இலக்க சட்டத்தின் கீழும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு பாராளுமன்றத்தால் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறாக விசேடமான சட்டங்கள் இலங்கையில் இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக சர்வதேச மாநாட்டு சட்டங்கள், வேறு சட்டங்கள் இன்னும் பல இருக்கிறது. ஆனால் சிகிச்சை சம்பந்தமாக தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. எனவே போதைப்பொருள் சிகிச்சை பெறுபவர்கள் அவர்களது உரிமைகள் இந்த சட்டத்தினூடாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த சிகிச்சைகளுக்கு முற்படுத்துவது தொடர்பாக நீங்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அச்சம் இல்லாமல் அவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்துங்கள். அந்த சிகிச்சை மூலம் அவர்களை திருத்தி எடுப்பதற்கான முயற்சியை எங்களோடு கைகோர்த்து மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றி சமூகத்துக்கு, எங்களது நாட்டுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பா போதைப் பொருள் இப்போ உள்ள காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதை மீட்டெடுக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சிகிச்சை முறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் வசீர் எம் ரஷாட் எம்மோடு இணைந்திருந்தாங்க. ரொம்பவும் நன்றி.